ஹாய் வணக்கம். மெடிக்கல் கோடிங் நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ மெடிக்கல் கோடிங் எதுக்கு, ஒய் இட் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாக்கா இப்படி தான் இருக்கும். அக்யூரேட்டு பில்லிங் இருக்குது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு, அப்புறம் லீகல், லா, கம்ப்ளைண்ட்ஸு, அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்புறம் டேட்டா ரிசர்ச், எவ்வளோ டயக்னோசிஸு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு என்ன பிளானிங் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துன்னு போனீங்கன்னு வச்சிங்களா, இப்போது அவங்க வந்து இப்போ உங்களோட இப்போ நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நல்லா டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து படித்து பார்த்து என்னென்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஃபாரினில் வந்து எல்லாருமே வந்து இப்போது எல்லாருமே இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதால அவ்வளோ ரெக்கார்டையும் அவங்க வந்து எல்லாரும் படிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் மெடிக்கல் கோடர்ஸ், அதுதான் மெடிக்கல் கோடிங். நம்ம அந்த ரெக்கார்டை, அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம போன ப்ரிஸ்கிரிப்ஷனு, அது ரெக்கார்டு நல்லா விரிவாக இருந்தால் ரெக்கார்டு, பேஷண்ட் ரெக்கார்டு, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும். நம்ம வந்து நம்பரில் இப்போது பெரிய ரெக்கார்டை இப்போ இகேஜி அப்படின்ட்டுன்னா 93000 அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம இதெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம ஃபைனை மொத்தம் அனலைஸ் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷனை சிம்பிளிஃபை பண்ணி கோடிங்காக மாற்றுறோம். கோடிங்னா ஆல்ஃபா நியூமெரிக் கோடிங். அவ்வளோ பெரிய ரெக்கார்டை வந்து சிம்பிளாக அதை நம்பர் டிஜிட்டில் மாற்றி நம்ம இன்சூரன்ஸுக்கு பே பண்ணும்போது அங்கே டக்குன்னு அவங்க அதை பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணி டக்குன்னு அதை வந்து ப்ரொவைடருக்கு பே பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், அதுக்கு தான் மெடிக்கல் கோடிங். அப்புறம் அது ஜென்ரலாக அக்யூரேட் பில்டிங், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன், டேட்டா ரிசர்ச்சு, டிசீஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. டேட்டா ரிசர்ச் வந்து எவ்வளோ டிசீஸ் இருக்குது, டிசீஸை மானிட்டர் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கான நம்ம என்னென்ன ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லாம் இப்போ பிளான் பண்ணலாம். இப்போ டிசீஸ் இப்போது கோவிட் வந்ததுன்னு வச்சுங்களேன், இப்போ அது இப்போ கோவிட் எவ்வளோ வந்திருக்கு இப்போ ட்ராக் பண்ணுறாங்க. இப்போ கோவிட் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம நிலவு காசு எல்லாம் கொடுக்குறாங்களா, அது மாதிரி அதுக்கெல்லாம் உதவும். இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டு இருந்தாக்கா நம்ம எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாம்ல. அவ்வளோதான். அப்புறம் லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன்றது அது ஆடிட்டு, பெனால்ட்டிஸு, லீகல் இஷ்யூஸு எல்லாத்தையும் எதை இன்கரெக்டாக இருந்தாக்கா அதெல்லாம் வந்து ஆடிட் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட், அதான் ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன். இப்போது நல்லா தெளிவாக இப்போ பேஷண்ட் ரெக்கார்டில் பேஷண்ட் கேம் ஃபார் ஃபீவர், இது மாதிரி எல்லாமே நல்லா தெளிவாக இப்போ அசஸ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்.